அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஜோன் 5 சேர்ந்த 2981 மாவட்ட ஆளுநருடைய லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநருடைய சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநருடைய கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநருடைய சந்திர தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநருடைய செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சார் 2982 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராமன் சங்கரன், 3203 district chair Rotarian Unni Venkatesh, 3205 district chair Rotarian Jayaraja, 3206 district chair Rotarian Badrinath, 3211 district chair Rotarian Daniel, 3212 district chair Rotarian Jayamohan, 3231 district chair Rotarian Anandam Murugan அவர்களை வருக நண்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தினம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியிலே வணக்கம். ரோட்டரியிலே வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரியிலே வணக்கம். நிறைவா மனித குலத்தை படைப்பதற்கு வந்து உயர்ந்த நினைவான நிலையை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் வேட்கை ஆத்துறதை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்புகளை ஆழமாக எடுத்துக் கொள்வோம். அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையாக நிலைநாட்டி ஓய்வு உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளிலும் பாகுபாடு நினைக்கவும், பொருளாதார சமயத்தினை களைவோம். மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழர்களும் வாழ்கிற புனிதமான தொழிலை கொண்டு கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போகிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வாஸ்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இணைய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தான். வைகரை துயிலல் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலல் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம்,
ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி ஐயா. இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள் மற்றும் சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. கால்கள் நேரம் நீட்டுங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்கள் எல்லாம் மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்து வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே நிலைக்கு வந்துருங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. கால் பாதத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி குதிக்கால் மேல தூக்கணும். 1 2 3 4 5. அப்படியே கால் விரல்களை மேல தூக்குங்க. 1 2 3 4 5. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே ஆசன பயிற்சிக்கு போறோம். ஓரடி கேப் வச்சுக்கோங்க. சந்திர வணக்க பயிற்சி. 1 கைகளை மேல கொண்டு வாங்க. வணக்க முத்திரை வச்சு தாடாசன நிலையில காலை நல்லா மேல தூக்குறோம். 2 ரைட் சைட் பெண்ட். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3 லெஃப்ட் சைட் பெண்ட். 4 ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சுக்கோங்க. கால் பாதம் ரைட் சைடு திரும்பின மாதிரி இருக்கணும். லெஃப்ட் லெக் வந்து லெஃப்ட் சைடு திரும்பின மாதிரி இருக்கணும். நல்லா இடுப்பு எவ்வளவு கீழே கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. நேரா பார்வை இருக்கணும். இடுப்பு நல்லா கீழே இருக்குங்க. கை முழங்கை வந்து ஷோல்டர் நேர். இப்ப முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. கையை நேரா வைங்க. 5 ரைட் ஹேண்டு ரைட் லெக்ல டச் பண்ணும். முழங்கால் முட்டி மடக்காம முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. 6 ரெண்டு கையும் ரைட் லெக் டச் பண்ணி இருக்கணும். முழங்கால ஸ்ட்ரெயிட்டா வச்சு தலையை முழங்கால டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 7 ரைட் லெக் நல்ல எல் பொசிஷன்ல மடக்குங்க. ராஜ கம்பீராசன நிலை. 8 அப்படியே வணக்க வச்சு நேரா திரும்பி பாருங்க. 9 லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல வைங்க. வணக்க முத்திரை வைங்க. 10 லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி ராஜ கம்பீராசன நிலை. நல்லா முழங்கால எந்த அளவுக்கு மடக்கிறீங்களோ லெஃப்ட் லெக் அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பின்னாடி கால் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முழங்கால் ரெண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் லெக்ல ரெண்டு கையை டச் பண்ணுங்க. முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சு தலையில
முழங்கால் டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் மேல பண்ணுவாங்க. 2 கால் முட்டியும் நேரா இருக்கணும். லெஃப்ட் லெக்ல லெஃப்ட் ஹேண்ட் டச் ஆயிருக்கு. 13 நடராஜாசன நிலை. கால் நல்லா வி ஷேப்ல அகலமா வச்சு 7 சின்முத்திரை வைத்து ஷோல்டர் வரைக்கும் முழங்கை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடி கேப்ல காலை வச்சுட்டு ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட் ஆவாங்க, மூச்சு இல்லைங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம். அப்படியே மூச்சு விட்டுட்டே ஸ்ட்ரெயிட் ஆவாங்க. தேர்ட் ஆசனம் நிலை. நல்லா குதிக்கால் பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு வாங்க. ஓய். மிக சிறப்பாக நம்ம சந்திர வணக்க பயிற்சி எளிமையா எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். இது எல்லா வயதினரும் நம்ம செய்ய முடியும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டம், உடல்கள் தசைகளை இழக்கப்பட்டு நல்ல ரத்தோட்டம் கிடைச்சிருக்கு. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடரும். கால்களுக்கு நல்லா வலிமை கிடைக்கும். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற வெயிட் வந்து குறைக்கும். தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து குறைக்கும். உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் முழுமையான ரத்தோட்டம் போகும். அடுத்ததாக அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நீட்டிக்கங்க. கால் நல்லா இலக்கப்படுத்திக்கங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க, ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டி நேரா வர மாதிரி வச்சுக்கோங்க. கால் பெருவரில் பிடிங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டு நேரம் வந்துருங்க. கைகள் மேல கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கை மெதுவா கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடங்க. 2 காலையும் நேரா வச்சுக்கோங்க. இப்போ ரைட் லெக் கீழே மடக்குங்க. லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டி நேரா இருக்கு. கால் பெருவரில் அப்படிங்க. நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே தலை கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. கைகளை மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. மெதுவா மூச்சு விடுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் வந்து கீழே கொண்டு போயிருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடங்க. கோமுகாசனம் நம்முடைய அனைத்து மூட்டுகளுக்கும் நல்ல
ஆரோக்கியம் தரக்கூடிய பயிற்சி, நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி, கால் மூட்டு பகுதி நல்லா வலிமை பெறும், கணுக்கால் பகுதி, இடுப்பு பகுதி அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றலை தரக்கூடிய கோமுகாசனம். கால நேரம் நீட்டிங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. அப்படியே நேரா படுத்துருங்க. நேரா முகம் வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி நேரா படுத்திருக்கிறோம். நல்லா மூச்சு தொடங்க. ஒரு 10 டைம் கால் விரல்கள் கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 சொன்னா நல்லா கால் விரல் கை விரல மடக்குங்க. 2னா அப்படியே ஃப்ரீயா விடுங்க. சரிங்களா? 3 சொல்லும் போது நல்லா மடக்கிறோம். ஓகேவா? செய்யலாங்களா? 1 கால் விரல் கை விரல மடக்கிருங்க. கண்களையும் மூடிக்கோங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்கு. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்கிறோம். 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10 11 12 ஓய்வு. நல்லா மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடரும். அடுத்த காலை சேர்த்து வச்சுக்கிறோம். கையை வந்து தரையில நல்லா அழுத்தமா வச்சு ஒரு அடி மட்டும் காலம் உத்தான பாதாசம். அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடரும். வயிற்று பகுதி உறுப்புகளை பலப்படுத்தும். அடிவயிற்று தசைகள் நல்ல ஆரோக்கியம் பெறும், வலிமை அடையும். ஜீரண உறுப்புகள் பலப்படும். முதுகுத்தண்டு நல்லா பலம், அடிமுகல் பகுதி வந்து நல்லா பலமடையும். அடுத்ததாக படகாசனம். இப்ப தலையை மேலே கொண்டு வரணும், கைகளையும் மேலே கொண்டு வரணும். ஒரு போட்டு மாதிரி இந்த ஆசனம் செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மென்று கிடக்கு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா அதிக எடை குறைவதற்கு இந்த பயிற்சி செய்யலாம். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எடைகள் குறைக்கிறதுக்கு இந்த உத்தான பாதாசனம், படகாசனம் செய்யலாம். அடுத்தாக நம்முடைய மணிபூரக சக்கரம் வந்து நல்லா இயக்கும். மணிபூரக சக்கரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்ததாக சர்வாங்காசனம் செய்ய போறோம். ரொம்ப கவனமா செய்யுங்க. இந்த ஆசனம் செய்யும் போது சைட்ல வந்து சரிஞ்சு வந்துட்டா கழுத்து வந்து சுளுக்கிடும். அதனால பாதுகாப்பா செய்யுங்க. உங்களால முடியும்னா செய்யுங்க, இல்லைன்னா நல்லா கவனிங்க. இன்னொருத்தர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு செய்யலாம், முடியலைன்னா. கை வந்து தரையில நல்லா அழுத்தமா வச்சுட்டு காலை மேல தூக்குறோம்.
நேரா கொண்டு வந்துட்டு முழங்கை வந்து பேலன்ஸ் பண்ணி முழங்கை பேலன்ஸ் பண்ணி இடுப்பு தூக்கி பிடிச்சிடணும். இடுப்பு நல்லா பிடிச்சிக்கணும். நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் முழங்கால ஸ்ட்ரைட்டா நேரா வச்சு கவனமெல்லாம் கால் பெருவரல வச்சுக்கோங்க. கால் பெருவரலையே நல்லா கவனிங்க. 60 செகண்ட் இருக்கணும். இந்த ஆசனம் செய்ய முடியாது. காலை மேல தூக்கி தொடைப்பகுதியில கை வச்சு பிடிச்சிட்டு, இல்லைன்னா ஒரு சுவர் இருக்குதுன்னா சுவத்துல போய் சார்ந்து நீங்க செஞ்சு பண்ணலாம். சரிங்களா? கால் வலிச்சதுன்னா கீழே இறக்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு முறை கீழே 2 முறை இறக்கினாலும் பரவாயில்ல. ஒரு 60 செகண்ட் கண்டிப்பா நீங்க செய்யணும். சரிங்களா? மறுபடியும் எல்லாரும் கீழே இறக்கிடலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு முறை செய்யறது கவனிங்க. குழந்தை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இடுப்பு நல்லா தூக்கி பிடிச்சுக்கோங்க. நல்லா பிடிச்சி ஷோல்டர் போய் நல்லா கீழே டச் ஆயிடும். அதுக்கப்புறம் காலை மேல தூக்கலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இந்த ஆசனம் செஞ்சு முடிச்ச பிறகு 1 நிமிடம் சாந்தியாசன நிலை மாதிரியே நேரா படுத்து நல்லா மூச்சு கவனிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 நிமிடம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்பதான் நம்ம உச்சி முதல் பால் வரை நல்லா முழுமையான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கடப்பை ஆசனம். கையை தரையில் வச்சுட்டு அப்படியே கால் வந்து தலைக்கு பின்னாடி கொண்டு போகணும். முழங்கால முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சுங்க. தரையில நல்லா கையை அழுத்தமா வச்சுங்க. 2 கையும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போகணும். இந்த அளவுக்கு வருதுன்னா இப்படியே செய்யுங்க. ரொம்ப அழுத்துறீங்கன்னா இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் இருந்தா போதும். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. தலையை நல்லா உச்சந்தலையை கீழே போங்க. கையை பின்னாடி சக்கராசனம் செய்யறதுக்கு வைக்கிற மாதிரி பின்னாடி வைக்கிங்க. வச்சுட்டு உச்சந்தலையை கீழே கொண்டு போங்க. அடுத்தது இந்த முழங்கையை கொண்டு வந்து இடுப்பு பகுதி நேர் நல்லா சப்போர்ட் வச்சுக்கோங்க. 2 கை முழங்கை வச்சு இப்போ தலை நல்லா உள்ள தள்ளுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கையில பேலன்ஸ் பண்ணி தலை இன்னும் நல்லா உள்ள கொண்டு போங்க. ஜஸ்ட் நல்லா மேல மர்ச்சாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு சொல்றோம்.
நன்றாக மூச்சு தொடங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மெதுவா நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே குப்புறத்தை பண்ணுங்க. நன்றாக மூச்சு தொடங்க. முதலையாசன நிலையில் நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வைங்க. முட்டி போட்டு பாருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. மானாசனம். கையை கீழே வச்சுக்கோங்க. கால் முட்டிக்கும் கைக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். அப் மூச்சுலுங்க. மேல பாருங்க. இடுப்பு கீழே இறக்கி நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ முதுகு மேல தூக்கிடுறோம். தலையை கீழே கொண்டு போயிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல பாருங்க. மூச்சு பயிற்சி. மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. அப் மூச்சுலுங்க. டவுன் மூச்சு விடுங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அப்படியே கால் நீட்டிக்கு வருங்க. கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனம். நல்ல குதிக்கால் உடம்போட சென்டரா வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அர்த்த மச்சேந்திராசனம் செய்யல. கால் நீட்டிக்கங்க. லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க. திருகு நிலை ஆசனம் நம்ம செய்யவே இல்லை. இந்த ஆசனம் செஞ்சுட்டு அடுத்த மூச்சு பயிற்சி போய்க்கலாம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. கால் நேரம் நீட்டிட்டு இப்போ ரைட் லெக் கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல வைங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் முட்டி பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வரணும். நல்லா லெஃப்ட் சைடு திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. இப்ப நாம சுகாசனத்துல வந்துக்கலாம். சின்முத்திரை. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கபாலபதி.
மூச்சு பயிற்சி செய்கிறோம். பெருவரில் வச்சுக்கோங்க ரைட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கையிலும் சின்ன முத்திரை வைத்து நன்றாக மூச்சு கவனிங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. திருமலர் பஸ்திரிகா. நல்லா மூச்சை இழுத்து விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வைங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவரில் ரைட் சைடு வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடில் வந்து நல்லா மூச்சு ஆழமா இழுக்கிறோம். எவ்வளவு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுங்க. லெஃப்ட் சைடு அடைச்சிட்டு உங்களால இயன்ற அளவுக்கு மூச்சை நிறுத்திட்டு மெதுவாக ரைட்ல விடலாம். மூச்சை நிறுத்தும் போது நீங்க விரல் வந்து அடைச்சிருக்கணுங்கிறது இல்லை, நீங்களே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும். ரைட் சைடு வந்து ஓபன் பண்ணிக்கணும். மெதுவா ரைட் சைடு விடுறோம். முழுவதும் காற்று வெளியேறினதுக்கு அப்புறம் மூச்சை நல்லா இழுக்கிறோம். ரைட் சைடே இழுக்கிறோம். மூச்சை நிறுத்துங்க. உங்களால இயன்ற அளவு நிறுத்துங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற விரலை எடுத்துட்டு மெதுவாக லெஃப்ட் சைடு விடுறோம். ரெண்டு கையில சின்ன முத்திரை எடுத்துக்கோங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 5 நிமிடமாவது இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. சரிங்களா? 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போகும். அப்பொழுதுதான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறதுக்கு நல்லா கரெக்டான ஒரு நிலை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஆசனம் செய்யலாம். ஆசனம் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா மூச்சு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம். சரிங்களா? உத்தித பத்மாசனம், இப்படி கை வச்சு மனத்தை புரிஞ்சுங்களா, அந்த ஆசனம் செஞ்சா நல்லா மூச்சு ஓப்பன் ஆகும். அர்த்தமச்சேந்திராசனம் லாஸ்டா செஞ்சோம்ல, அந்த ஆசனம் செஞ்சாலும் ரைட் லெஃப்ட் திரும்பும்போது 2 மூக்கும் ரைட்ல
லெஃப்ட்லையும் நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க 2 மூக்குலயும் நல்லா மூச்சு போச்சுன்னா, நீங்க கபாலபதி, பஸ்திரியா செய்யாம கூட நாடி சுத்தி பிராணாயாமம் செய்ய முடியும். சரிங்களா? நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள போகுது அப்படின்னா, நீங்க அப்படியே வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். கபாலபதி, பஸ்திரியா செய்யணுங்கிறது இல்ல. அப்படியே நீங்க செய்ய முடியும். சரிங்களா? நன்றாக மூச்சு தொடங்க. ஆனா ஒரு 5 நாளுக்கு ஒருக்காவது, ஒரு மட்டமாவது நம்ம கபாலபதி, பஸ்திரியா ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவது நம்ம செய்யறது நலம். ஏன்னா நாம அன்றாட சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த கெட்ட காத்தெல்லாம் உள்ள போகுது, டஸ்ட்டோட போகுது, வாகன புகையெல்லாம் உள்ள போகுது. கபாலபதி, பஸ்திரியா செய்யும்போது நல்லா வெளியேறும். சுவாச உறுப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லா வெளியேறும். அப்படியே கால் நீட்டிக்கோங்க. சாந்தியாசன நிலையில் போய்க்குங்க எல்லாருமே. கண்களை மூடி மூச்சு காற்ற கவனிங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். நன்றாக மூச்சு இழுக்கிறோம். உடல் நல்லா விரிவடைகிறது. நெஞ்சக பகுதி நல்லா மூச்சு இழுக்கும் போது மேல வருது. மெதுவாக மூச்சு விடும்போது நெஞ்சக பகுதி சுருங்கி காற்று வெளியேறும். நம்முடைய நுரையீரல் சுருங்கி வருகிறத நீங்க உணர முடியும். உடல் அசைவுகளை பார்க்கும்போது நல்லா முழுமையா சுவாசிங்க. மெதுவாக காற்றை வெளியேற்றுங்க. காற்றை வெளியேற்றும் போது நல்லா வயிற்றை சுருக்கி காற்றை வெளியேற்று. அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே வாங்க. வயிறு மேல வருது, நெஞ்சும் மேல வருது, உடம்பு விரிவடைகிறது. மெதுவாக மூச்சு விடுறீங்க. மெதுவாக உடல் குறைஞ்சி வெளியேற்றுறது காற்றை. இந்த இயல்பா நடக்கூடிய இந்த நடவடிக்கையை நமக்கு நல்லா கவனிக்கிறோம். உடம்ப நல்லா கவனிக்கிறோம். உடல் நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். நம்முடைய கால் விரல்கள் முதல் உச்சி வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். மூச்சு காற்றையே கவனிங்க. மெதுவாக மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளிலும் ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் பிரபஞ்சத்தின் மூலமாக முழுமையான ஆரோக்கியம் பெற்று நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். நாம் வெற்றியே பெறுவோம். ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகள் நீட்டி நல்லா ரைட்டு லெஃப்ட் திரும்பி அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். மெதுவாக மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுங்க. மிக சிறப்பு. இந்த சர்வாங்காசனம், கலப்பையாசனம், மச்சாசனம் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். உடல் முழுவதும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். இந்த பயிற்சியை கவனமா செய்யணும்.
நீங்க தெரியலனால வாட்ஸ்அப்ல நீங்க கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சாந்தி ஆசனம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.